என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டதில்லை இதுவரை, நான் ஒரு விபச்சாரியும் இல்லை, நான் திருமணம் முடிக்கவில்லை, எனக்கு எப்படி பிள்ளை? இது மனிதன் கேள்வி. ஆனால் அங்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்கிறான். அந்த மலக்கு சொல்கிறார்கள், கால கதாலிக், அது அப்படித்தான், ஹுவ அலைய ஹய்யின், அது எனக்கு லேசு, வலினஜஅலஹு ஆயத்தல் லின்னாஸ் வ ரஹ்மத்தன் மின்னா வ கான அம்ரன் மக்திய்யா, இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டிலே முந்திவிட்டது. அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை தருவான், இப்படி எல்லாம் நடக்கும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். யோசிக்கிறாங்க, முன்னால் ஒரு ஆம்பளை அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, இந்த நேரத்தில் என்ற தக்வாவை அல்லாஹ் சோதிக்கிறான். நான் தனிமையில இருக்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட நம்பிக்கை வைக்கிறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். நான் எப்படி உத்தமியாக இருக்கிறேனோ இதை அல்லாஹ் நிச்சயமாக காப்பாற்றுவான். அந்த மனிதருடைய இந்த பாதுகாப்பு தேடின பொழுது அவர் சொன்னார் இப்படி. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுக்கு புள்ள கிடைக்கும் என்று அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். எப்படி கிடைக்கும்? நான் ஒரு விபச்சாரி இல்லையே, நான் கல்யாணம் முடிக்க இல்லையே. மனிதன் சிந்தனை அங்கு போட்டு பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ் அதை எழுதி வைத்து விட்டான். இப்பொழுது இப்ப அங்கே கருவுறுகிறார்கள், திடீரென்று கருவுற்றார்கள். மனித இது கதை அல்ல, ஹதீஸ்னா சஹீஹாய் கொண்டிருக்கும் சகோதரர்களே, இது குர்ஆன். சூரா மரியம் பிரட்டி வாசிங்க. ஃபஹமலத்து, உடனே கருவுறுகிறார்கள். பிள்ளை வயிற்றிலே ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா, ஒரு ஓரப்புறமாக ஒரு இடத்துக்கு போறாங்க. ஃபஜாஹல் மகாது, இப்ப வயிற்று வலி உண்டாகுது திடீரென்று. எப்படி இது? ஒரு பெண் தனிமையில இருக்கிறாள், திடீரென்று அதாவது கருவுறுகிறாள், பிரசவம், பிள்ளை பெற்றெடுக்கிறாள். உலகம் எப்படி சொல்லும்? உலகம் எப்படி பேசும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை அவங்களோட தவக்குல் கடைசியில வரும். எப்படி என்றால் ஃபஜாஹல் மகாத், இப்ப அந்த வலி, பிரசவ வலி தாங்க முடியாமல் சென்ற பொழுது ஃபஜாஹல் மகாது இலா ஜிதின் நக்லா, ஒரு காஞ்ச ஈச்ச மரத்துக்கு கீழே போறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பெண்மணி எப்படி சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். அந்த காஞ்ச மரத்துக்கு கீழே போறாங்க. ஃபஜாஹல் மகாத் இலா ஜிதி நக்லா, பிரசவலி தாங்க முடியாமல் அங்க தவண்டு இழுபட்டு ஒரு காஞ்ச மரத்துக்கு கீழே போறாங்க. காலத் யா லைதனி, பிரசவலி தாங்க முடியாமல் சொல்லுகிறார்கள், யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா, ஒரு மனிதனாக சொல்லுகிறார்கள், இந்த வலி தாங்க முடியவில்லையே, இதுக்கு முன்னால் நான் மரணித்திருக்கலாமே என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே? அவங்க சொல்றாங்க, யா லைதனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, கீழே இருந்து அந்த வானவர் சொல்லுகிறார், ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, கீழே இருந்து அழைக்கிறார், அல்லா தஹ்சனி, கவலைப்பட வேண்டாம், வகத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, உங்களுக்கு கீழால் அல்லாஹ் ஒரு ஊற்றை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்குவான் தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், கீழே ஒரு ஊற்றிலே தண்ணீர் வருகிறது குடிப்பதற்கு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் தான் நாங்க பார்க்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது நடந்துச்சு அவர்களே. ஆனால் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ப தவக்குல் என்பதை தாண்டி இப்ப உங்களோட முயற்சி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுறது எப்படி இருக்குது. ஃபனாதா மின் தஹ்தி அல்லா தஹ்சனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, இப்ப பசிக்குதா? பசி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வலியில துடிக்கிறாங்க, தண்ணி கிடைச்சிட்டுது, பசிக்குது, இப்ப என்ன செய்யறது? வஹுஸி இலைக், அந்த மர இத கொஞ்சம் வலியோட எலும்ப வைக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இது கஷ்டப்படுத்தவில்லை, அல்லாஹ் சில பாடங்களை படிப்பிக்கிறான், கஷ்டப்படுத்த இல்லை. தவக்குல் அல்லாஹ் தருவான், நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ் தந்தவன் தான், நம்பிக்கை இருக்கிறது. ஆனா கொஞ்சம் எழும்பி அந்த காய்ந்த இலையை அசைங்க. காய்ந்த அந்த இலையை அசைக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? காஞ்ச இலையை அசைச்சா என்ன கிடைக்க போகுது? அல்லாஹ் சொல்றான், வஹுஸி இலைக், புத்தி அங்க பாவிக்க இயலாது, அல்லாஹ் தருவான். வஹுஸி இலைக பிஜிதின் நக்லா துசாகித் அலைகி ருத்தபன் ஜனியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த காஞ்ச இலையை அசைக்க சொன்னோனே அசைச்சாங்க. நாங்களா இருந்தா இப்ப கரண்ட் இல்ல, அந்த சுவிட்சை போடுங்க, லைட் 10 வண்டா லூசுண்டு போயிடும், நாங்க சோமிலியான்னு கேட்டு போயிடுவோம், அப்படித்தானே? ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்கிறான், அசைங்க, காஞ்ச இலை அசைங்க. வஹுஸி இலைக் பிஜிதின் நக்லா, அசைச்ச உடனே துசாகித் அலைகி ருத்தபன் ஜனியா, அதாவது அழகான இதமான கனிகளை அப்படியே கொட்டுது. சுப்ஹானல்லாஹ். இது அடுத்த ஸ்டெப், தவக்குல். அல்லாஹ்வோட நெருங்க தருவான், நிச்சயமாக தருவான். ருத்தபன் ஜனியா, பழத்தை அல்லாஹ் அப்படியே அவங்களுக்கு கொடுக்கிறான். அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிடுகிறார்கள். இப்ப புள்ளைய பெத்து எடுத்துட்டாங்க.
இப்ப பாருங்க சகோதரர்களே, தவக்குல் கடைசியா ஒரு விஷயத்தை இதோடு நான் முடிக்கிறேன். கடைசியா ஒரு விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா ஃபைம்மா தரஇன்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலனுகல்லிமல் யௌம இன்சிய்யா. எப்படி சொல்றான்? சாப்பிடுங்க, குடிங்க, யாராவது மக்களை கண்டா பேசாதீங்க. ஏன் யாராவது மக்களை கண்டா பேசாதீங்க? ஏன் பேசக்கூடாது? நீங்க சொல்லுங்க, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். அதாவது மௌனமாக இருக்கிற அந்த காலத்தில் ஒரு நோன்பாக இருந்தது. அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றான், இன்னி நதர்து லிர்ரஹ்மான் ஸௌமன் ஃபலனுகல்லிமல் யௌம இன்சிய்யா. நான் பேச மாட்டேன், யாரோட பேச மாட்டேன். இப்ப புள்ளை எடுத்துக்கொண்டு போகணுமா இல்லையா? தனியே எவ்வளவு காலத்துக்கு இருப்பாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம்? புள்ளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஃபாத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு, புள்ளையை சுமந்து கொண்டு செல்கிறாள். கல்யாணம் முடிக்கவும் இல்ல. யாருக்கு சகோதரர்களே ஏலும்? இது யாருக்கு ஏலும்? கல்யாணம் முடிக்க இல்ல, திடீரென்று புள்ள கிடைச்சது, புள்ளையை தூக்கிட்டு சமூகத்தில் வந்தா இந்த சமூகம் விடுமா? இந்த சமூகம் விடுமா? நபிமார்களை விடாத சமூகம், ரசூல்மார்களை விடாத சமூகம். மலக்கு லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த கூட்டத்தை அழிக்க வந்த மலக்குமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் பார்த்தா லூத்துற வீட்டுக்கு நல்ல ஆம்பளைகள் வந்துக்கிறாங்க, வாங்க போவோம் என்று அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் போன அந்த மலக்குமார்களை விடாத சமூகம் எங்கே இந்த பெண்ணை விட போகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது ஃபாத்தத் பி கௌமஹா தஹ்மிலுஹு, புள்ளைய சுமத்திட்டு வந்த உடனே காலு யா மரியம், மரியமே லகத் ஜிஅதி ஷைஅன் ஃபரியா, என்னப்பா இவ்வளவு மோசமான வேலையை செய்து கொண்டு வந்திருக்கிறாய், ஒரு விபச்சார வேலையை செய்து கொண்டு வந்திருக்கிறாய், இப்படி புள்ளைய சுமந்து கொண்டு வருகிறாயே. யா உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரியே, மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா, அதாவது உங்களோட வாப்பா நல்லவர், கெட்ட மனுஷன் இல்ல, உங்களோட உம்மா விபச்சாரி இல்ல, ஆனா நீ தூக்கிட்டு வாரியே. சமூகம் சொல்லும், நல்ல ஆரம்பத்தில் எப்படியோ இருந்துட்டோம், இப்ப நாங்க ஒரு நிலைக்கு வாரோம், நல்ல இபாதத்தோடு இருக்கிறோம் என்ற சமூகம் என்ன சொல்லும்? வாப்பா எல்லாம் நல்லம், நீங்க எல்லாம் நல்லம், ஆனா நீங்க எப்படி இருந்தீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கும். நான் தௌபா செஞ்சு அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான் சகோதரர்களே எல்லா பாவத்தையும். அதே மாதிரி தான் நாங்க தௌபா செஞ்சு அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஆனா நாங்க பழச கின்றோமே, கின்றது அல்லாஹ் அழிச்சதை நீங்க வெளியே கொண்டு வாரீங்க. இன்னைக்கு அப்படித்தானே சில பெண்கள் படிக்கிற காலத்துல என்ன செய்வாங்க, சில ஆண்கள் படிக்கிற காலத்துல தப்பு தவறு செஞ்சிருப்பாங்க, ஏதோ தவறான முறையில தொடர்புகள் வச்சிருப்பாங்க. இப்ப திருந்தி நல்ல புள்ளையா இருக்கிற நேரம் பழச எடுத்து கிண்டி போடுறது இருக்குதே, இது பெரிய பாவம் சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான், சஹாபாக்களை கண்டிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி சொல்லக்கூடாது. மக்கள் அப்படி சொல்லுவாங்க, விடுவாங்களா? நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஸ்கூல் காலத்துல எல்லாம் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும், இப்ப பொத்திட்டு இருங்க, மார்க்கம் சொல்ல வராதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? நீங்க உங்களோட அம்மா பாப்பா குடும்பம் எல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியும், இப்ப நீங்க எங்களுக்கு மார்க்கம் சொல்ல தெரியல, அல்லான்னு மாறுங்க சொல்லுவாங்க. இப்படி பழிக்கிறது இருக்கிறதே சகோதரர்களே, மக்கள் இப்படி பழிப்பாங்களே, இது அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டான் என்றால் அவர் மன்னிக்காதவரை, அதான் நான் சொல்றேன். அவர் மன்னிக்கணும் விரும்பி, இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்கிறது அல்லாஹ்க்கு ஹராம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இன்னி ஹர்ரம் துதுல்ம அலா நஃப்ஸி, நான் என் மீது ஹராம், அநியாயம் செய்வதை ஹராமாக்கி விட்டேன், மக்களுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அடுத்தவன் உரிமையில கை வச்சு அவன் மன்னிக்காத வரை நான் மன்னிப்பது ஹராம். ஹதீஸுல் குத்ஸி அபூதர் ஜுந்திப் இப்னு ஜுனாதர் அலி ரிவாயத் முஸ்லிமில் வருகிறது. எனவே இங்கு பாருங்கள், சொல்கிறார்கள் காலு யா மர்யம் லகத் ஜிஅதி ஷைஅன் ஃபரியா, ஒரு விபச்சார வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாய், சமூக துரோகத்தை செய்து விட்டாயே, குடும்பத்துக்கு இழுக்கை சேர்த்து விட்டாயே. யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரா ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா, ஓண்ட உம்மா நல்லவ, விபச்சாரி இல்ல, ஓண்ட வாப்பா கெட்டவர் அல்ல, ஆனா நீ தூக்கிட்டு வந்துக்கிறியே. இப்ப என்ன சொல்றது? புள்ள சொல்லுமா? இந்த புள்ள பிறந்து 2 நாள் 1 நாள் பேசுமா? தவக்குல், அல்லாஹ் பேச வைப்பான். பிள்ளையை பார்த்து கையை நீட்டுகிறார்கள். பிள்ளைகிட்ட கேளுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சூர்யா மரியம் எடுத்து பாருங்க சோர்களே, கையை காட்டுறாங்க, புள்ளைகிட்ட கேளுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போனேன், புள்ள கிடைச்சி நான் எடுத்துட்டு வந்தேன். உலகம் நம்புமா? நம்பிக்கை வந்தது, அல்லாஹ் இதை உண்மைப்படுத்துவான். அங்கே கையை காட்டுகிறார்கள். புள்ளை பெத்து 2 நாள் பேசுமா? காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, இந்த மடியில இருக்கிற 2 நாள் குழந்தை இப்படி பேசும் மரியம்? செய்யறது செஞ்சு போட்டு இப்படியுமா காரணம் சொல்றீங்க மரியம்? காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா. அந்த நேரத்திலே இயற்கைகளுக்கு முரணாக, இயற்கைக்கு மாறாக அல்லாஹ் அந்த உத்தமியினுடைய கற்புக்கு சாட்சி சொல்லுகிறான். கால இன்னி அபுதுல்லாஹ், அந்த புள்ளை பேசுகிறது, அந்த புள்ளை பேசுகிறது. உலகத்திலே ஒரு பெண்ணினுடைய கற்பு புனிதமானது. அதனால் தான் பெண்களினுடைய 2 பெண்களினுடைய கற்பு விஷயத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம்.
கற்பு புனிதமானது அவர்களை கை வைத்து விடக்கூடாது. யாரும் கண்ட மாதிரி பேச முடியாது. மிகப்பெரிய குற்றம், ஹத்தடிக்கப்பட வேண்டிய குற்றம் இன்று ஏளனமாகிவிட்டது, இழிவாகிவிட்டது, சின்னதாகிவிட்டது. அவர்களே இங்கு சொல்கிறார்கள், எப்படி அந்த புள்ள பேசும்? அந்த புள்ள பேசிச்சு, கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேத தருவான், வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபியாக்குவான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரன் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வயௌம அமூத்து வயௌம உபஅத்து ஹய்யா ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا أن يقول له كن فيكون. எப்படி கடைசியாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த புள்ள பேசுதானே, இன்னி அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான், தொழுகை கொண்டு ஏவிருக்கிறான், ஜகாத் கொடுக்க சொல்றான். பிறந்து 2 நாள் ஒரு நாள் அந்த புள்ள சொல்லுது, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித், என் உம்மா வாப்பாக்கு நான் உபகாரம் செய்ய, உபரம் பிவாலிதத்தி, இந்த உலகத்தில் நான் ஜப்பாராக அடக்கி ஆள்பவனாக வரவில்லை, நான் ஒரு மூதேவியாக வரவில்லை, நான் எப்படி வந்திருக்கிறேன், உம்மா வாப்பாக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கிறேன், தொழுகை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறேன், ஜகாத்தை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறேன். வஸ்ஸலாமு அலைய, எனக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும், பிறந்த நாள் இந்த நான் பிறந்த நாளிலும் உண்டாகட்டும், நான் அதாவது வஃபாத்தாக நாளும் எனக்கு சாந்தி உண்டாகும், நான் மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் சாந்தி உண்டாகும். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஒன்றை தேர்ந்தெடுக்க நாடினால் அவனுக்கு குழந்தை தேவையில்லை, ஆனால் அல்லாஹ் நாடினால் குன் என்றால் ஃபயகூன், அது ஆகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று கற்பமுட்டார்கள், திடீரென்று பிரசவித்தார்கள், திடீரென்று சமூகத்திலே வந்தார்கள். இப்படி எல்லாம் வார நேரம் அந்த புள்ள பேசுமா? பேசாது. நாங்க என்ன செய்வோம்? சும்மா இருப்போம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ் நிச்சயம் காப்பாற்றுவான். அந்த தவக்குல் இது நபிமார்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற நல்லடியார்களுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த தவக்குல் படிப்படியாக நாங்கள் காரண காரியங்களை எடுத்தாலும் படிப்படியாக வந்து எங்களுடைய தவக்குல் முழுமை பெறும். எப்படி என்றால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் கண் மூடினால் சுவனம் செல்லுவேன் என்ற கடைசி நம்பிக்கை வர வேண்டும் சகோதரர்களே. நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான், நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிப்பான். நான் அல்லாஹ்ட்ட நான் கேட்டு நாளைக்கு மறுமையில நான் போய் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா என்று கேட்பதற்கு முன்னால் கூட அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கும் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, முழுமையாக அந்த தவக்குலை புரிந்து கொண்ட சமூகமாக நாங்கள் மாற முடியும்.